பாருவும் கமருதீனும் சண்டை போட்டாங்கன்னு நம்பி அவங்களுக்கு போய் சாண்ட்ரா வந்து ஹெல்ப் பண்ணி கூட சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ டோட்டலாக சாண்ட்ராவை பாரு தூக்கி போட்டுட்டு கமருதீன் கூட போய் சேர்ந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சாண்ட்ராவை கமருதீன் பேசும்போது எதுவுமே சப்போர்ட் பண்ணி கேட்கவோ பேசவோ எதுவுமே பாரு பண்ணலை. அப்புறமா சாண்ட்ரா கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க, நீ ஆனாலும் ஒரு வார்த்தை எனக்காக பேசுனியா பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நீ பேசு அப்படின்லாம் சொல்லிட்டு சாரி கேளு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாரு சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக கமருதீன் வந்து அந்த இடத்துல கேட்கும்போது பாரு பாட்டு அதை கேட்டு சிரிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க, ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சிரிச்சுட்டா ஹஹா இல்லை, மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு தான் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. இப்போ உண்மையிலே ஒரு பக்கம் சாண்ட்ராவை பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருக்குது. ஏன்னா சாண்ட்ராவுக்கு இது தேவையே இல்லை. அவங்க வந்து அழுதுட்டு இருந்தாங்க, சண்டை நடந்துச்சுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுக்காக தான் சாண்ட்ரா வந்து போனாங்க. சாண்ட்ரா வந்து பாருவும் கமருதீனும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது போய் பிரிக்கலை, அவங்க 2 பேர் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கும் போது தான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனாங்க. உனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன், இந்த பையன் உனக்கு வேண்டாம். அது ரைட்டாக ராங்காங்கிறது வேறு. பட் சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல ஒரு இதுக்கு ஹெல்ப்புக்கு போயிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நைட்டே தோப்பு கர்ணம் போட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, என் மூஞ்சில் கூட துப்பு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உன் காலில் விழுணுமான்னு கேட்டிருப்பாரு. அது மாதிரிலாம் பண்ணிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. இதுக்குள்ளே இவங்க 2 பேரும் அடிச்சிட்டாங்க. கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், பாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்குள்ளே அடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசி பார்த்தா ரெட் கார்டு நமக்கு தான் கொடுக்க போகிறாங்க போல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு கையில் ஏதோ அடி வேற பட்டுருச்சு. அதோடு உட்காந்து மாவு ஆட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாவில் ஒரு சட்னி ஏதோ அரைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு பக்கம் எனக்கு பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா தேவையே இல்லாமல் அந்த லவ்வர் சண்டைக்குள்ளே போயிட்டு தலையை கொடுத்துட்டு தேவையில்லாம மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் கூட சுபிக்ஷா விக்ரமும் சொல்லியிருப்பாங்க, இனிமேல் இவங்களுக்கு நாட்டாமல் பண்ண நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். இவங்களுக்குள்ளே போய் சேர்ந்து தேவையில்லாமல் சேர்ந்துட்டு இப்போ சாண்ட்ராக்கு தான் கெட்ட பேர். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.